சமீப காலமா ஹீரோஸுடைய 50வது பட சீசன் போல மகாராஜா, ராயன், அந்தகன் இந்த படங்கள் வரிசையில ஆக்டர் டொவினோ தாமஸ் உடைய 50வது படமா ஏஆர்எம், அதாவது அஜயண்டே 2ஆம் மோஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இந்த வாரம் 2D அண்ட் 3Dல ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாள படமா இருந்தாலும் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸ் கூட கீர்த்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோகிணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஸ்ரீபோதி விளக்கு அப்படிங்கிற ஒரு விலை மதிப்பில்லாத சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்கு. இந்த தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளார சில சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்களில் டொவினோ தாமஸும் அவருடைய குடும்பமும் ஒன்று. டொவினோ தாமஸ் அந்த ஊரில் எலக்ட்ரீஷியனா அம்மா கூட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் டொவினோ தாமஸுடைய தாத்தா மணியன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஊருக்கே அடங்காத ஒரு மிகப்பெரிய களவாணியாக இருந்திருக்காரு. ஸோ களவாணி குடும்பத்தை சேர்ந்தவன் தானே நீயே அப்படின்னு சொல்லிட்டு அஜயன் மேல, அதாவது டொவினோ தாமஸ் மேல அந்த பழி சொல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஊர் மக்கள் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய பொண்ணு தான் கீர்த்தி ஷெட்டி. கீர்த்தி ஷெட்டிக்கும் டொவினோ தாமஸ்க்கும் காதல் வருது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்ரீபோதி விளக்கு திருடு போகுது. இந்த திருட்டு பழி நல்லவரா இருந்தாலும் அஜயன் மேல விழுது. ஸோ அஜயனுக்கும் மணியனுக்கும் இந்த விளக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த விளக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதை என்ன, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில் தான் ஏஆர்எம். கதைப்படி டொவினோ தாமஸ்க்கு ட்ரிபிள் ஆக்ஷன், கேலு, மணியன், அஜயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேரக்டருக்குமான ஆக்டிங் ஆகட்டும், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆகட்டும் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த களவாணியாக வரக்கூடிய மணியன் ஊருக்குள்ளே யாருக்குமே பயப்படாத முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர். ஆனால் அவருடைய பேரனாக வரக்கூடிய அஜயன் கொஞ்சம் பயந்த தயங்கி நிற்கக்கூடிய சுபாவம். ஸோ இந்த 2 கேரக்டருமே அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. கேலு, மணியன், அஜயன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கான சீன்ஸ் அடுத்தடுத்து வந்தாலுமே ஸோ இந்த 3 கேரக்டருக்குமே வேரியேஷன் காட்டி ரொம்பவே பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காரு டொவினோ தாமஸ். ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி, கீர்த்தி ஷெட்டி, ரோகிணி இவங்க எல்லாமே படத்துடைய ஃபீமேல் லீட்ஸ். இதில் ஐஸ்வர்யா ராஜேஷுடைய கேரக்டருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சுரபி அவங்களுடைய கேரக்டரை அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் கீர்த்தி ஷெட்டி, ரோகிணி இவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஜோசப் அண்ட் அந்த கொல்லன் கேரக்டர் இது ரெண்டுமே அழகாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எழுதியிருக்கலாம். அதே மாதிரி கதையுடைய வில்லனாக வரக்கூடிய ஹரிஷ் உத்தமன் கேரக்டர் பயங்கர வீக்காக இருக்குது. படத்துடைய மேஜரான ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய டெக்னிக்கல் டீம் தான். ஸோ 3 விதமான காலகட்டத்தில் இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம், மேக்கப், ஆர்ட் டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, ஆக்ஷன் கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இந்த கதையோட மூடுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகியிருக்கு. தேட்டரில் பார்க்கும்போது இந்த விஷயங்களை கண்டிப்பாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணவும் செய்வாங்க. திபு நினன் தாமஸுடைய மியூசிக் சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக தோணினாலும் பல காட்சிகளை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ படத்தில் இருக்கக்கூடிய சில பாடல்களும் ஸ்மூத்தாகவே இருக்குது. உண்மையான ஸ்ரீபோதி விளக்க மணியன் தேடி போகக்கூடிய அந்த பரபரப்பான காட்சிகள், ஆக்ஷன் கொரியோகிராஃபி, செகண்ட் ஹாஃபில் கட்டி போடுற கதை, டெக்னிக்கலாக சவுண்ட் குட் அண்ட் டொவினோ தாமஸுடைய நடிப்பு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே படத்துடைய ப்ளஸ். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கக்கூடிய இயக்குனர் ஜிதின்லால் அண்ட் திரைக்கதாசிரியர் சஜித் நம்பியாருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே டைலூட் ஆகி உண்மையான விளக்க தேடி போகிற விஷயம் தான் ரொம்பவே மெயினாக இருக்குது. ஒருவேளை அதுதான் மெயினாக இருக்கணும், அதை தான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாலுமே கூட இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வலுவான காட்சிகளும் வசனங்களும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கதையுடைய மெயின் பாயிண்ட்டுக்கு வரதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப். அதே மாதிரி மணியன் ஒரு கல்வன், வீரன், தீரன் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுறாங்களே தவிர ஸோ இதை தாண்டி அவர் பக்கம் நியாயம் சேர்க்குற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி டொவினோவுடைய 3 கேரக்டர் மேலேயும் ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகவே செய்யுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் படத்துடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டேஸில் பிரேமலு, மஞ்சுமல் பாய், சுள்ளு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒன்லைனை வச்சு சூப்பர் ஹிட்டான மலையாள படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃப்ளேவர் இல்லாமல் ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அதாவது மலையாளத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு படம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏஆர்எம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.